ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நாளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானதாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பின்னடைவுகளை தரப்போகிறதா, இவர்களுடைய தொழிலானது எப்படி இருக்க போகிறது, வியாபாரம் மற்றும் நிதி நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பல கிரக நிலைகளில் சில அதிசயங்களானது நிலவுகின்றன. இதன் மூலமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போ இந்த காலகட்டமானது, அதாவது 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்துடன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களானது பிறந்திருக்கு. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் சிவராஜ யோகம் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பார்த்திங்கன்னா பயணிக்கின்றார்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா கன்னி வீட்டில் பயணிக்க போகின்றார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு. ஸோ புதன் பகவானும் பார்த்திங்கன்னா வக்ரமாக உள்ளார். ராகு கேதுவினுடைய தாக்கங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். சுக்கிரன் ராகு சேர்க்கையானது உள்ளிட்ட எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்திற்கு வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மண் வாங்குவது, பொன் வாங்குவது போன்ற யோகங்களானது உண்டாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய சுபவிரயத்திற்கான பாக்கியங்களும் ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடைகளை அணிவீர்கள், ஆபரணங்களை அணிவீர்கள், தேவையான பொருட்களையுமே நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. செல்வாக்கானது உயரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவானது மேன்மை அடையும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா காணப்பட்டிருந்த சிக்கல்களானது தீரும். படிப்படியாகவே நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படுங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்களானது தீரக்கூடும். பரம்பரையாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளானது தீரக்கூடும். சனி வக்ரத்தில் இருப்பதனால தைரியமாகவே நீங்கள் இருப்பீர்கள், சொகுசாகவும் இருப்பீர்கள். புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடும். இதுவரை காத்திருந்த பொறுப்புகள் ஒருவித முன்னேற்றங்களும் உண்டாகும். மேலுமே இந்த காலகட்டத்தில் நிறைய முன்னேற்றங்களானது காணப்படும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்பொழுது ஆச்சரியமாக பார்ப்பார்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரக்கூடும். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களானது தீரும்போது மனமானது தெளிவடைவீர்கள். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகளும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகளானது சேரும். சுபகாரிய தடைகளானது நிவர்த்தியாகுங்க. திருமணம், புத்திரஸ்தான பாக்கியங்கள், பிள்ளைகளினுடைய திருமணம், உறவினர்களினுடைய திருமணங்கள் என அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடன் பார்த்தீங்கன்னா சாதகமாகவே சொல்லக்கூடிய விருச்சிக ராசினார்கள் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். பெற்றோர் மற்றும் பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. பரம்பரை நோய், தள்ளவழி விஷயத்தில் அக்கறையானது தேவை. வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனத்துடன் பார்த்தீங்கன்னா செல்ல வேண்டும். ஏற்றங்களும் அனுகூலங்களுமே பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் இது. நிலம், வீடு வாங்குவதற்கான அற்புதமான காலங்கள் இது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லது கெட்டதை பார்த்து செய்ய தேவையில்லை அப்படின்னு தான் அதாவது இந்த விஷயத்தை இந்த மாதத்தில் செய்யலாமா, அடுத்த மாதத்தில் தான் செய்யணும், இந்த மாதத்தில் செய்யக்கூடாது, பூர மாதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக முன்பணம் கொடுத்து முடிப்பது தான் நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி இருவருடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்வது சிறந்தது.
பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் தலை தூக்க வாய்ப்புகள் உள்ளதுனால மிகுந்த கவனங்களானது தேவை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். குலதெய்வத்திற்கு தினந்தோறுமே பூஜைகளை செய்வது நன்மையை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்றார். அதனுடைய பார்வையானது உங்களுடைய ராசியில பதிவது யோகம்தான். தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தனவரவானது திருப்தியை கொடுக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பதிவதனால கல்யாண கனவானது வந்து பார்த்தீங்கன்னா நினைவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளானது உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அதனால் அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார். அவரோட உச்ச குருவும் இணைவதனால மிக அற்புதமான நேரங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே வெற்றிகளானது வந்து சேரும். இடம் பூமி வாங்க வேண்டும், கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடிய வழிகளானது பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். துணிவும் பணிவும் மிக்க உங்களுக்கு இப்பொழுது தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கக்கூடும். சகோதரர்களுடைய ஒற்றுமைகளும் பலப்படுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாகவே வந்து முடியக்கூடும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கும். இந்த பொன்னான காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்ற உங்களுடைய ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் 6க்கு அதிபதியான அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு வருவதனால மிகுந்த நற்பலன்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் எதிர்பாராத மாற்றங்களும் வந்து சேரும். எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது உங்களுக்கு அகலக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்கங்களில் அதாவது வில்லங்கங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை கண்டு பாராட்டுவார்கள். குடும்பத்தில் குதூகலங்கள் தரக்கூடிய சம்பவங்கள் ஏராளமாகவே நடைபெறக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். அதே போல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். பொருளாதார நிலைகள் என்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உயர்வுகள் வந்து கிடைக்கக்கூடும். அதே நேரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து இருக்க செய்யுங்க. உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரும். புதிய வாகனங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு மாற்றினத்தவர்களினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுமே கைகூடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபங்களானது உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்குமே புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கல்வி நிலைகளானது முன்னேற்றம் அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை காண்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்பொழுது மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். பெண்களுக்கு உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கல்யாண முயற்சிகளுமே கைகூடி வரும். அதேபோல் இந்த நேரத்திலேயே உங்களுடைய துணையிடம் வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாகவே வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்களானது தீரக்கூடும். அதே போல் அக்கம் பக்கத்தில் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. பயணங்களின் போது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் கவனங்களானது தேவை. வங்கிகளுக்கு சென்றுவிட்டு வருபவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்பவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டுங்க.
எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கக்கூடும். அதே போல் புதன்கிழமை தோறுமே பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் மகாலட்சுமிக்கு தாமரை கொடுப்பது நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.